வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இந்த காணொளியில யூகேல இருக்கிறாக்களுடைய இந்த பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட்டை நாங்க வந்து இ விசாவுக்கு அப்கிரேட் பண்ண வேணும். இது தொடர்பான இமெயில்கள் வந்து எல்லாருக்கும் அனுப்பப்பட்டு கொண்டிருக்குது. பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட் வச்சிருக்கிற ஆக்களுக்கு உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும் ஹோம் ஆஃபீஸில் இருந்து என்ன செய்ய வேணும்னு சொல்லி. அப்படி இமெயில் வராத ஆக்கள் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பான அப்டேட் தான் இந்த காணொலியில நான் உங்களோட பகிர போறேன். சரி, பேசிக்கா என்னன்னு சொன்னா எல்லா பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டிசம்பர் 2024 அது எக்ஸ்பயர் ஆகுதுன்னு சொல்லி காட்டுது. அப்ப 2025 ஜனவரியிலிருந்து அதை நாங்கள் பாவிக்க இயலாது. ஸோ 2025 ஜனவரியிலிருந்து இந்த பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட் எனிமோ யூஸ், அதாவது இனி யூஸ் பண்ண இயலாது. அதை வந்து அவன் நிப்பாட்டினான். அவன் நிப்பாட்டி போட்டு யூகே கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்களுடைய விசா ஸ்டேட்டஸை ஆன்லைனுக்கு மாற்றுது, அதாவது இ விசாவா மாற்ற போகுது. அப்போ இதை எப்படி செய்கிறன்ற தொடர்பான இமெயிலை தான் ஹோம் ஆஃபீஸ் வந்து இப்போ எல்லாருக்கும் அனுப்பி கொண்டிருக்குது. யாருக்கு இந்த இமெயில் வந்திருக்குமென்று சொன்னால், நாங்கள் விசா அப்ளை பண்ணும்போது இந்த யூகே விசா அண்ட் இமிக்ரேஷனில் வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதனூடாகத்தான் இந்த விசாவுக்குரிய அப்ளிகேஷனை போட்டு இந்த எங்களுடைய விசாவை வந்து நாங்கள் எடுத்திருப்போம். எங்களுடைய பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட் கார்டையும் எடுத்திருப்போம். அப்போ அந்த அக்கௌண்ட் ஊடாகத்தான் நாங்கள் போய் அதை அப்டேட் பண்ண வேண்டும் என்றதான் அந்த இமெயிலில் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கும் ஒரு இமெயில் வந்திருக்குது, அந்த இமெயிலை காட்டுறேன். அதில் ஒரு லிங்க் தரப்பட்டிருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்ய வேணும்ன்றது சொல்லும். பேசிக்காக என்ன செய்ய வேணும்னு சொன்னால், நாங்கள் அந்த லிங்கின் ஊடாக போய் இந்த யூகேவிஐயில் இருக்கிற அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து அதில் எங்களுடைய ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணணும். பேசிக்காக எங்களுடைய எல்லா கண்டெக்ட் டீட்டெயில்ஸ், எங்களுடைய பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், எங்களுடைய பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட வேண்டி இருக்கும். இப்போ இமெயில் வராதாக்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதிலே சொல்லப்பட்டிருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ண வேணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரேடியாக இமெயில் அனுப்பல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இமெயில் அனுப்பி கொண்டிருக்கணும். அப்போ பெரும்பாலும் எல்லாருக்கும் இமெயில் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் விசா அப்ளை பண்ணி எடுக்கல எந்த இமெயில் கொடுத்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அதனூடாக அப்ளை பண்ணீங்களோ அதை தெரிஞ்சிருக்க வேணும். ஏன்னா அந்த இமெயிலுக்கு தான் உங்களுக்கு இந்த ஹோம் ஆஃபீஸ்லேருந்து அந்த இமெயில் வரும் அப்கிரேட் பண்ண சொல்லி, இ விசாவுக்கு மாற்ற சொல்லி. இப்போ சில பேர் வந்து ஏஜென்சியோ அல்லது சொலிசிட்டரையோ லோயரை பிடிச்சி அவைகளூடாக அந்த ஃபேர்மூடாக அப்ளை பண்ணி விசா எடுத்திருப்பீங்க. அவை வந்து எந்த இமெயிலை பாவிச்சேன்னு தெரியாது. அப்போ அதை நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். ஏன்னா உங்களோட பர்சனல் இமெயிலை கொடுத்து உங்களோட பர்சனல் பேரில் யூகேவிஐயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிச்சினமா அல்லது அவை தங்களுடைய கம்பெனின்ற பேரில் ஓப்பன் பண்ணி ரிப்ரசன்டேட்டிவாக செயற்பட்டு செய்திருந்தமான்னு தெரியாது. அப்படி அவை செய்திருந்தீங்கன்னு சொன்னால் அவையின் இமெயிலுக்கு தான் அங்கே போகும், அந்த லிங்க் வந்து செய்ய சொல்லி போகும். அப்போ நீங்கள் உங்களுடைய லோயர்கிட்டையோ உங்களோட அந்த பெர்மிட்டையோ ஏஜென்சிகிட்ட வந்து கேட்டுக்கொள்ளுங்க, எங்கள் தொடர்பான இமெயில் வந்திருக்கான்னு சொல்லி. சரியா? அப்போ இமெயில் வந்தாக்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி கொண்டு நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டிய முழு விடயங்களையும் அப்டேட் பண்ணினா அது வந்து ஆன்லைனில் வந்து இ விசாவாக மாறிடும். அதுக்கு பிறகு என்னென்னு சொன்னால், இந்த டிசம்பர் ஜனவரியிலிருந்து நாங்கள் வந்து இந்த பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட்டை கொண்டு தெரிய தேவையில்லை, அது கேன்சல் ஆகிடும். பாஸ்போர்ட்டை மட்டும்தான் கொண்டு போவோம். இப்போ இமிக்ரேஷனில் ஏர்போர்ட்டில் போனோன்னே பாஸ்போர்ட்டை கொடுத்தோன்னே அவங்க வந்து பாஸ்போர்ட்டை பார்த்தோன்னே அவங்க பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னே எங்களுடைய என்ன விசா வச்சிருக்கிறோம், எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்னு சொல்லி முழு விடயங்களும் அதில் காட்டும். ஸோ அதனால் பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட் தேவையில்லை. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏன்னா ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணலாம். ஒர்க்குக்கு போகிறதா இருந்தான்னு ப்ராப்பர்ட்டியை ரெண்டுக்கு எடுக்கிறதா இருந்தாலும் ஆன்லைன்லேயே எங்களோட இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸ் என்னன்றதை ஈஸியாக அறிஞ்சு கொள்ளலாம். மற்றது துளைஞ்சு போகும், வேறு யாரும் களவெடுப்பினும் அப்படியான பிரச்சனைகள்லாம் இனி வராது. அதுக்காண்டி தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லி இதை கொண்டு வரணும். எனக்கு வந்து இமெயிலில் இருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் ஒரு டெமோ மாதிரி அதை செஞ்சு காட்டலாம். ஆனால் நான் வந்து இப்போ இமிக்ரேஷன் ஸ்டேட்டஸை மாற்றினபடியா எனக்கு அந்த பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட் கார்டு வந்து இனிமோர் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லை. ஸோ அதனால் செய்யலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த லிங்காக போனீங்கன்னா மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். மற்றது முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இ விசாவை நீங்கள் அப்கிரேட் பண்ணின பிறகு வர்ற ஜனவரி 2025க்கு பிறகு நீங்கள் இடையில ஒரு பாஸ்போர்ட்டை மாற்ற வேண்டி வந்துடுறா, அதாவது பாஸ்போர்ட் எக்ஸ்பயர் ஆச்சுன்னு சொன்னால் பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் மாற்றுவீங்க. அப்படி நீங்கள் பாஸ்போர்ட்டை மாற்றினா புது பாஸ்போர்ட் எடுத்தால் உங்களுடைய யூகேவிஐ அக்கௌண்ட் லாக்இன் பண்ணி புது பாஸ்போர்ட்டினுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ண வேணும். அதனுடைய புது நம்பர் என்ன எப்போ வழங்கப்பட்டது, எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்ற விடயத்தை நீங்கள் அங்கே அப்டேட் பண்ணி விடணும். இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் அப்டேட் பண்ணாமல்
நீங்கள் வெளிநாட்டுக்கு போய்க்கல ஏர்போர்ட்டில் வந்து உங்களோட விசாவை வந்து அவர்களால் அக்சஸ் பண்ணிடலாமல் இருக்கும். என்னென்னு சொன்னால் உங்களுடைய பழைய பாஸ்போர்ட்டும் விசாவும் தான் லிங்க் ஆகிருக்குமே தவிர புது பாஸ்போர்ட்டும் இந்த விசாவுமே லிங்க் பண்ணப்பட்டிருக்காது. அப்போ நீங்கள் புதுசாக பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதை உங்களோட விசாவோட லிங்க் பண்ணணும். UKVA அக்கௌண்ட்டில் போய் அதை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். அதை நீங்கள் மறக்காமல் செஞ்சு போடுங்க. இல்லைன்னு சொன்னால் திரும்பி வீட்டை வர வேண்டிய நிலைமையும் வரும். மற்றொரு விஷயம், நீங்கள் இப்போ விசாவுக்கு அதை மாற்றுறதால உங்களுடைய விசா ஸ்டேட்டஸ் மாறுது அல்லது விசா எக்ஸ்பயர் ஆகுதுன்ற அர்த்தம் இல்லை. நீங்கள் விசாவுக்கு மாற்றினாலே உங்களோட விசா எப்போ ஒரிஜினலாக முடியுமோ அந்த டேட் வரைக்கும் அதில் இருக்கும். அதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஸோ இமெயிலை பார்த்துக்கொள்ளுங்க. இந்த இமெயில் என்னன்னு சொல்லி நான் அதை காட்டுறேன். அந்த இமெயில் அதே மாதிரி இமெயில் உங்களுக்கு வந்திருக்கான்றதை இமெயிலில் போய் சர்ச் பண்ணி கூட பாருங்கள். ஏன்னா சில இமெயிலை வந்து நீங்கள் தவற விட்டுருப்பீங்க. ஸ்பேமில் போய் பார்க்கலாம், இல்லை ஜக் மெயிலில் போய் பார்க்கலாம். ஸோ அதில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த இமெயில் வந்திருக்காண்டு. இமெயில் வந்துருந்தா நீங்கள் அதில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி இதை அப்கிரேட் பண்ணி விடுங்க. ஸோ இதுதான் இந்த விடயம் இந்த காணொலியை சொல்ல வந்தது. இப்போ நான் அந்த இமெயிலை அந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. மேலும் இந்த காணொலியை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களுக்கும் இது பிரயோசனமாக இருக்கும். மற்ற இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன். ஓகே, இப்போ இதுதான் இந்த இமெயில் பாருங்க, இப்படி தான் வந்திருக்கும். எங்கேருந்து வந்திருக்குண்டா do not reply.evisa direct mail at notification.service.gov.uk. இந்த இமெயில் அட்ரஸ் தான் ஹோம் ஆஃபீஸினுடைய இமெயில் அட்ரஸ். இந்த அட்ரஸ்லேருந்து தான் உங்களுக்கு இமெயில் வந்திருக்கும். இந்த இமெயில் அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணி பார்த்து போய் உங்களுக்கு அப்படி விராட்டி இதை போய் சர்ச் பண்ணி பாருங்கோ. இமெயிலில் ஜக் மெயிலில் பாருங்கோ அல்லது ஸ்பேமில் பாருங்கோ. ஏன்டா வந்திருக்குன்னு சொல்லி மிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த இமெயிலில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஸோ இந்த இமெயிலில் இப்படி ஒரு லிங்க் கொண்டு வந்திருக்குது. இந்த லிங்கை கிளிக் பண்ணினா அந்த இது வந்து எங்கே நாங்கள் அதை செய்ய வேணுமோ அந்த இடத்துக்கு போகும். இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். இந்த கிளிக் பண்ணினோம் access to your e-visa. இதுக்குள்ளே போனால் கீழே இருக்கு பாருங்க ஸ்டார்ட். இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இமெயில் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வேணும். அதில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய பிஆர்பி கார்டும் வேணும். ஓகே, அல்லது பாஸ்போர்ட் அல்லது பிஆர்பி கார்டு நம்பர், விசா அப்ளிகேஷன் நம்பர் ஏதாவது ஒன்று வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் நாவை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் இதில் நிறைய கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விகளை நாங்கள் ஃபில்லப் பண்ணிக்கொண்டு போய்க்கல. உங்களோட பயோமெட்ரிக் பெர்மிட் இருக்கான்னு கேட்கப்பட்டிருக்கு, எஸ். அப்புறம் இந்த பயோமெட்ரிக் ஸ்டில் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்கப்பட்டிருக்கு. ரெசிடென்ட் பெர்மிட் வேலிடான்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து க்ரியேட் யுவர் யூகே விசா அண்ட் இமிக்ரேஷன் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண சொல்லி வந்திருக்கு. ஸோ நாங்கள் கிளிக் பண்ணோன்னா க்ரியேட் அன் அக்கௌண்ட். ஸோ இது உங்களுக்கா இல்லை வேறு யாருக்க வேண்டாம், உங்களுக்காண்டா மீ என்று போட்டு க்ரியேட். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களோட பெயர், சர்நேம் எல்லாமே கேட்குது. ஸோ இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கொண்டு போகும்போது இது கிளியராகவே இருக்கும். நீங்கள் உங்களோட விஷயங்களை போட்டிங்கன்னா உங்களுடைய பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட் வந்து விசாவாக மாற்றப்பட்டுரும். சரியா? ஓகே, இப்படி தான் ஒரு இமெயில் வந்திருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இமெயில் வராட்டி நீங்கள் யாரோடாக இந்த விசாவை செய்தீங்களோ, ஒரு லோயர் ஃபர்மோ அல்லது ஏஜென்சியோ ஒரு சொலிசிட்டர் ஃபர்மோ அவங்களோட கண்டக்ட் பண்ணுங்க. என்னென்னு சொன்னால் அவை வந்து காமனான அக்கௌண்ட்டை வச்சுக்கொண்டு நிறைய பேருக்கு விசாக்களை அப்ளை பண்ணுவீனம். அப்போ அதுக்கு தான் அங்கே வந்திருக்கும், அந்த இமெயிலுக்கு தான் வந்திருக்கும். அப்போ நீங்கள் அவையில் கண்டக்ட் பண்ணால் கூட அவை வந்து உங்களுக்கு அந்த லிங்கை தருவினம் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இதுதான் இந்த விஷயம் நியூஸில் வந்தது இன்றைய காணொலியில். நன்றியா, பை.